ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோடு ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி காமெடி ட்ராமாவான பிளாக் அவுட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த இதில் பார்த்துடலாம். இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் பூனே சிட்டியில் கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் அவுட், அதாவது சுத்தமாக எங்கேயுமே கரண்ட் கிடையாது. இந்த கரண்ட் கட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 7:52க்கு 2 செட் ஆஃப் பீப்புள்ஸாக காட்டுறாங்க. அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து நகை பணம் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் நம்ம படத்தோட ஹீரோ இவரோட மனைவியோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் போய் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்குறதுக்காக கார் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இருக்காப்ல. இப்போ கார் எடுத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 கிராசிங் ரோடு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிராசிங்கில் வந்து இவரோட கார் கடந்து போனதுக்கப்புறம் அந்த கடத்திட்டு போன அந்த கார் இவரோட பேக்கில் லைட்டாக இடித்து மொத்தமாக கீழே விழுந்துருந்தாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க உள்ளே யாராவது உயிரோடு இருக்காங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது இவங்க பேங்க்லேயே எங்கேயோ வந்து கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. வண்டி ஃபுல்லும் பணம் நகை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சரியான இன்றைக்கி லக்கி டே அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் உண்மைக்குமே இதுக்கப்புறம் இவருக்கு லக்கி டேவா அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு பேக்கை எடுத்துகிட்டு காரில் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வழியிலே வந்து இவர் காரில் விழுதாப்புல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இவரோட காரில் 1 by 1 ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் ஆகுறாங்க. அதில் முதல் கட்டமாக வந்து ஒரு குடிகாரன் வந்து இவங்க கூட வந்து ஜாயின் ஆகுறாங்க. ரெண்டாவதாக வந்து ரொம்ப ஃபேமஸான டிக்டாக்ல இருக்கிற ஃபேமஸான 2 பேர்சன், ஆனால் இப்போ டிக்டாக்கே இல்லாதனால திருட்டு தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினான அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் ஏற்றுக்கன்னு சொல்லி ஒருத்தங்களாம் அப்படி வந்து ஜாயின் ஆகுறாங்க. இந்த கதாபாத்திரங்கள்லாம் யார், அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்டோரி என்ன, இவங்க எப்படி இந்த இதில் வந்து கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டாக ஹீரோவுக்கு உண்மைக்குமே இந்த டே வந்து லக்கி டேவா இல்லை ஒஸ்ட் டேவா அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற ஒரு ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ட்ராமாவாக தான் ரெடியாக இருக்குது. இவங்க எடுத்திருக்க ஜானி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காமெடி ஜானர், அதுக்கு நல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணி வயிறு குலுங்க சிரிக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கேரக்டர்ஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக கண்டிப்பாக ஃபீல் ஆகலை. படத்தோட ஹீரோவோட கேரக்டருமே 1 மணி நேரம்க்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபு பண்ண அந்த துரோகத்தை தெரிஞ்சக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு எமோஷன் போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே கொடுக்குது. மித்தபடி அந்த காமெடிக்காக கதாபாத்திரங்கள் 2 பேர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 டிக்டாக்னு அவங்களுமே பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணாதனால படம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மந்தமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் படம் கண்டிப்பாக கொடுக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்க ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த குடிகாரர் யார் அவருக்கான அந்த பேக்கப் ஸ்டோரி சொல்லும் போது வேணால் அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லா கேரக்டர்ஸும் நம்ம ஹீரோயின் வந்து இந்த காரில் லிஃப்ட் கேட்குற மாதிரி உள்ளே என்ட்ரானோடனே இவங்க கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டரோட ஆளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கெஸ் ஆயிருச்சு. அதை கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரியே கிளைமேக்ஸில் அவங்களோட ஆள் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ மித்தபடி எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஹீரோவோட கேரக்டருமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து எந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, ஒரு டிடெக்டிவ் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அந்த போர்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம். அது வரைக்குமே படம் ரொம்ப ஸ்லோ பேஸான ஒரு ட்ராமா தான். எந்த இடத்துலையுமே காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. அந்த சேசிங் போர்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு மைல்டான என்டர்டெயின் கொடுக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி எந்த இடத்துலையுமே ஹை மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதை போக நம்ம சப்போர்ட்டிங்காக வர நிறைய கதாபாத்திரங்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இல்லை, நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லை ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ஒரு காமெடியோ ஏதோ ஒன்று அங்கே ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா தான் படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே அமைக்கலைங்க. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பெரிய லெவலில் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இந்த படம் அமையாது. ஓரளவுக்கு மைல்டான என்டர்டெயினாவது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.